கலவரம் ஆட்சி செய்த காலத்தில் பிரபஞ்சத்தின் விதியை பற்றி ஆலோசிக்க தேவர்கள் கூடினர். அவர்களுக்கு கவலையாக இருந்தது. ஏனெனில் இருள் அனைத்தையும் விழுங்க விரைந்தது. ஆனால் ஒரே ஒரு தெய்வம், சிவன், அமைதியும் வலிமையும் ஒளிர்ந்தபடி எழுந்தார். ஒரே பார்வையால் அவர் தீயும் பனியுமாக ஒரு மாய நடனத்தை அழைத்து படைப்பையும் அழிவையும் குறிக்கச் செய்தார். மற்ற தெய்வர்கள் அதிசயமாக காண்பதற்குள் அவரது ஒவ்வொரு அசைவாலும் பசுமையான காடுகள், ஓடையோடும் ஆறுகள் மற்றும் மேகங்களை தொடும் மலைகள் உருவாகின. எல்லாம் அவரது தெய்வீக ஆற்றலால் பிறந்தன. ஆனால் இருள் அசராது இருந்து ராட்சதர்களையும் துக்கத்தையும் உருவாக்கியது. ஆனால் சிவன் தயங்கவில்லை. அவர் பரம நடராஜராக மாறி ஒவ்வொரு அசைவிலும் அந்த இருளுடன் போராடினார். அவர் நடனத்தால் வானமே நம்பிக்கையின் ஜீவனாட்களால் ஒளிர்ந்தது. இறுதி போரில் சிவன் பிரபஞ்சத்தை ஒளி கொண்ட ஒரு அதிபெரும் வெடிப்பால் மின்னவிட்டு இருளை நித்தியமாக அகற்றினார். பிரபஞ்சம் மீட்கப்பட்டது. சமநிலை மீண்டும் உருவாக்கப்பட்டது.